ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு தான். ஏன்னா இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பாக வந்து ஃபாரின் போயிருந்தாங்க. அது எந்த கண்ட்ரிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து May 1st, 2nd, 3rd எடுத்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நாளே வந்து கிரேவி வச்சுருந்தாங்க, சன்னா கிரேவி. அது வந்து ஹஸ்பண்ட் வந்து அதையே ஹீட் பண்ணி ரைஸ் கூட கொடுத்துட சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு, இந்த தோரணம் வந்து இப்போ எனக்கு ஆர்டர் வந்திருந்தது. அதுக்கப்புறம் உட்காந்து இந்த தோரணம் ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ரீ கணேஷாய நமன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து தோரண பட்டி வந்து ரெடி பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விளக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வீடியோ எதுவுமே எடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்காக. பீட்ரூட் வந்து பொரியல் செய்யறதுக்கு வந்து எடுத்திருந்தேன். கஸ்டமர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தோரணம் வந்து இருந்துச்சு. அதே வந்து அவங்க கஸ்டமைஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெருசாக வேணும்னு கேட்டதுனால அதை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து செஞ்சுருந்தேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா May 2nd வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, பின்னாடி மரத்தில் இருந்தது. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வந்து காய வச்சுருந்தேன். அப்புறம் வந்து நான் டிமார்ட் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்ததுனால மாவெல்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டு சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த சொரா கருவாடு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி செய்வாங்க. ஊறுகாய் மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், ஹீட் பண்ணி அதை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைலாம் கொண்டு வந்திருந்தாங்க, ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கடலை வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன், ஊறுகாய் வந்து டப்பாவில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மோர் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டுருந்தேன். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் போட்டு துவையல் வந்து செஞ்சுருந்தேன். அடுப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா துடைக்க கூட இல்லை, கொடூரமாக இருக்குது. நானும் வந்து பக்கத்து வீட்டில் என்னோடய ஹவுஸ் ஓனரும் வந்து சேர்ந்து தான் டிமார்ட் போயிருந்தோம். ஸோ வந்து கொஞ்சம் கடகடன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து டிமார்ட் கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நான் ஷூ வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்து வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேக்கும் வந்து வாங்க வேண்டியதாக இருந்தது, பேக்கு கொண்டு போகிறதுக்காக. ஃபைனலாக வந்து இந்த ஷூ தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களும் வந்து அமேசானில் வேறு ஒரு ஷூ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் எனக்கும் செப்பல்ஸ்லாம் வந்து இருந்துச்சு, பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி போட்டுலாம் பார்த்து ஹஸ்பண்டுக்கு வந்து பிக்சர்லாம் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா ஹீல்ஸ் போடவே வந்து கஷ்டமாக இருக்குது. நான் எங்கே போனாலும் வந்து இந்த கேஷுவல் ஷூ தான் வந்து போட்டுட்டு போகிறேன். ஸோ எனக்காக வந்து ஃபைனலாக இந்த வாக்கரோட ஒரு சாண்டல் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் குஷனியாகவும் இருந்துச்சு, நம்ம போட்டுட்டு நடக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பேக் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருந்தோம், சஃபாரியோடது இந்த மாதிரி நிறைய பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நான் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரக்கிங் பேக்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. ட்ராவலிங்க்கெலாம் அவ்வளோ பெருசு கொண்டு போக முடியாதுல்ல ஃப்ளைட்டில் போகும்போது. சரி, அதனால ஹஸ்பண்ட் வந்து டெய்லி யூஸ்க்கும் தேவைன்ற மாதிரியான ஒரு பேக் தான் வந்து வாங்கியிருந்தோம். சஃபாரியில் வந்து எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேக் கிடைக்கல. ஃபைனலாக இதான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம், அமெரிக்கன் டூரிஸ்டரோடது. இது நார்மல் ட்ராவல் பேக் மாதிரி தான். ஆனால் சஃபாரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப்காக ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கில் அது ஒன்று தான் மிஸ்ஸிங். பட் ஹஸ்பண்ட் டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அதை வச்சு எடுத்துகிட்டு போக தான் கஷ்டமாக இருந்துச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பசங்களுக்கு. அங்கே டிமார்ட் வெளியில் வந்து விற்பாங்க. இது வந்து 15 rupees தான். இதே பாப்கார்ன் நம்ம மாலுக்கு போனோன்னா எவ்வளோ விலை விற்கணும் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிமார்ட்லேருந்து நான் இந்த திங்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஐடியோட அந்த மலபார் பரோட்டா இருக்கும் இல்லையா, அது வாங்கினேன். அப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது ஃபுல் ரிவ்யூ வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். அந்த ஹேண்ட்பேக் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி இது வந்து 99 rupees தான். இந்த பாட்டில் வந்து ரொம்ப க்யூட்டாக சின்னதாக அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டில் ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பையனுக்காக கொஞ்சம் கலரிங் புக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 15 rupees ஐ திங்க் நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் 2 பசங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு ப்ரஷ்ஷு. அப்புறம் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அழைக்க முடியும், எரேசர் வச்சு அழைச்சிடலாம், கொஞ்சம் வெளியிலலாம் போயிருந்துச்சு அப்படின்னா பிக்சரை விட்டு. அதனால் அது வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு டயட்க்கு வந்து மியூஸ்லி வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஷவர் வந்து வாங்கியிருந்தேன். இது வேஸ்ட்டுன்னே சொல்லலாம், சுத்த வேஸ்ட்டு.
அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, பைப்லேருந்து கழட்டிட்டு விழுந்துடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் இந்த ஓடோனிலோட ஜிப்பர் பேக் வந்து வாங்கியிருந்தேன். 30 டேஸ் கேரண்டி குடுத்துருக்காங்க. ஆனா வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே அதோட ஸ்மெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எள்ளு வாங்கியிருந்தேன். உளுத்தம் பருப்பு. இது வந்து தெரப்டின் பிஸ்கட் வந்து நான் டயட்க்கு வந்து டாக்டர கன்சிடர் பண்ணப்போ, அவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வாங்கல. பட் இப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன் டிமார்ட்ல இருந்ததுனால. இதுவே பார்த்தீங்கன்னா, ₹300 என்னமோ போட்டிருந்துச்சு. அது வந்து வாங்கிட்டு வந்தேன் வெண்ணிலா ஃப்ளேவரில். அப்புறம் டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் நல்லா பெரிய பெரிய தேங்காய் எல்லாமே நமக்கு வந்து ₹25 இந்த ரேஞ்சில் கிடைக்கும். இது வந்து ₹24ன்னு வாங்கியிருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வாங்கின ஷூ. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $549. அடுத்து வந்து ஒரு ஃப்ரை பேன் மாதிரி குட்டியாக வந்து வாங்கியிருந்தேன் ஆம்லேட்லாம் போடுறதுக்கு. என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு பேன் வந்து இருந்துச்சு. நான் வந்து பிஜிஆனில் செட்டாக வாங்கியிருந்தேன். ஆனால் அது வந்து வீணாக போயிடுச்சுன்றதுனால ஒரு நான்ஸ்டிக்கில் ஒன்று இருக்கலாமேன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் டிஷ்யூ பேப்பர்ஸ் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக தேவைப்படும். பிகாஸ் என்னோட பசங்களுக்கு ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு சளி பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸோட பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த டப்பா வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. 2 வச்சுருந்தேன். அதில் ஒன்றில் வந்து மூடி உடஞ்சி போயிட்டதுனால அது ரொம்ப யூஸ் பண்ண முடியல. ஒரு டப்பாவில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு டப்பாவில் வந்து தயிரும் வச்சுருப்பேன். ஸோ இன்னொரு டப்பா தேவைப்பட்டதுனால எது வச்சாலுமே வந்து ஸ்மெல் போயிடுது இல்லையா, அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த என்னோடய செப்பல். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் வந்து ₹16 ₹19ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பையனுக்கு வந்து ஸ்கூலில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேக்கில் வந்து ஒரு ஃபைல் வச்சு அனுப்பணும். அப்போ தான் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஷீட்ஸ்லாம் வந்து கொடுத்து விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஃபில்லிங்கை அப்படியே வச்சு வாங்கிட்டு வந்தேன் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம். என்னோடய பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.